மயிலாடுதுறை மாவட்டம் பட்டவர்த்தி அருகே விசிகாவை சேர்ந்த மாற்றுத்திறனாளி இளைஞரை அரிவாளால் வெட்டி படுகொலை செய்த வழக்கில் ரஞ்சித் என்பவரை போலீசார் கைது செய்துள்ள நிலையில் விசிகாவை சேர்ந்தவர்கள் கொலையில் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்ய வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதோடு போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செல்லப்பா வழங்க கேட்கலாம். வணக்கம் செல்லப்பா, விவரங்கள். அதாவது சுதா, மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே பட்டவர்த்தி நடராஜபுரம் வடக்கு தெருவை சேர்ந்த ராஜமாணிக்க மகன் மாற்றுத்திறனாளி ராஜேஷ். இவருக்கு விபத்துல ஒரு காலினை இழந்ததால செயற்கை கால் போட்டப்பட்டுள்ளது. இவர் விடுதலை கட்சியில உறுப்பினராக இருக்காரு. தற்போது நேற்று இரவு நண்பர்களுடன் பேசிக் கொண்ட நிலையில அருகே உள்ள பெட்ரோல் பங்கிற்கு இயற்கை உபாதை கழிப்பதற்காக சில இருசக்கர வாகனம் தனியாக சென்றிருக்காரு. பின்னர் வீட்டிற்கு திரும்பும் போது பெட்ரோல் பங்க் அருகில மயிலாடுதுறை செல்லக்கூடிய பிரதான சாலையில அடையாளர் ராஜேஷை வழிமறித்து மர்ம நபர்கள் மறைத்து வைத்திருந்த அருவாளால் தலை மற்றும் உடல் பகுதிகளில் வெட்டியதில் சம்பவ இடத்திலேயே ராஜேஷ் துடிதுடித்து உயிரிழந்தார். விவரங்களுக்கு நன்றி செல்லப்பா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.